ஹலோ ஆல் வணக்கம். பீராக், வெல்கம் டு த ஷோ. மழை காப்பாத்திருச்சு அப்படின்னே சொல்லலாமா? இந்த தமிழ் மீடியா சேனல்ல எல்லாம் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. சென்னையை அதிர வைக்கும் மழை, சென்னை தாங்குமா சென்னை அப்படின்லாம் போட்டுற மாதிரி பயங்கரமா. பிரிஸ்பேனில் மழை, பிரிஸ்பேன் தாங்குமா அப்படின்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் மழை வந்து காப்பாத்தி விட்டுருச்சு. அப்படியே ஃபிஸ்ட் பம்ப் ஹைஃபை எல்லாம் பண்ணாங்க அந்த ஃபாலோ ஆன அவாய்ட் பண்ணிட்டு. வெற்றிகரமா இந்த மேட்சை நம்ம டோர்னமெண்ட்டே ஜெயிச்ச மாதிரி, சீரீஸ் ஜெயிச்ச மாதிரி அந்த ஃபாலோ ஆன அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதே மென்டாலிட்டியில தான் எல்லாரும் இருந்தோம். எப்படியாவது அந்த ஃபாலோ ஆனையாச்சும் அவாய்ட் பண்ணுங்கப்பா, இந்த மேட்ச் தப்பிச்சு வெளியே போறோம், இதுக்கப்புறமாவது நம்ம உருப்படியா விளையாண்டு சீரீஸ் ஜெயிக்க வெளியே பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? இன்னொன்னு கிளியரா சொல்லிடுறேன். அது இந்தியா வந்து ஆல் அவுட் ஆயிருந்தா கூட க்ளோஸா வந்து ஆஸ்திரேலியா உடன்ட் ஹவ் என்ஃபோர்ஸ் த ஃபாலோ ஆன். கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன், ஜாஷ் ஹேசல்வுட்ஸ் இன்ஜுரி. அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க்லோட் போத் த சீனியர்ஸ் ஆஃப் புட்டின். அவங்க வந்து சீப்பா ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜடேஜா ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆனார், சாதாரண இன்னிங்ஸ் இல்ல, எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் ஆனாரு. இப்ப வியூவர்ஸ் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் கான்செப்ட். ஓகே, he is good enough to score. அவர் எப்ப ஆனாலும் ஐ வில் டெல் தட் he will score 40 ரன்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் he has proved it day in and day out overseas. ஒரே ஒரு இது என்ன, வாட் கேன் he contribute with the ball? that was the question. அவரை பீடாக், நீங்க அதுதான் நான் நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் யூ கேன் திங்க் டேட்டா நீங்க பாத்துக்கங்க. 5 விக்கெட் கடைசி 5 டெஸ்ட் ஆஸ்திரேலியால ஜடேஜா 21 விக்கெட்டா அப்படின்னு நம்ம வியூவர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. எடுத்திருக்காரு. அதையும் வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த மெல்பர்ன் டெஸ்ட் மேட்சுக்கு நம்ம போகும்போது we are going to tell what impact both Ashwin and Jadeja has created, who has created more impact ன்றது விலாவரியா பார்ப்போம். இப்போ நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரு, அதான் சொல்றேன், ஒரு கிரிக்கெட் நட்டு, ஒரு எக்ஸ்பர்ட். ஹவு மெனி டைம்ஸ் இட் ஃபிளாஷஸ் இன் யுவர் மைண்ட் வித்தவுட் எனி ஒன் டெல்லிங் யூ, இல்ல விடாக் ஜடேஜா இந்த டெஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்தாரு கேப் டவுன்ல, இல்ல ஜடேஜா 4 விக்கெட் எடுத்தாரு வெல்லிங்டன்ல, ஏதாவது உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகுதான்னு கேக்குறேன். ஆஸ் அ வியூவர் இல்ல, நான் அதான் கேக்குறேன். நானும் சொன்னேன்ல, இந்த சர்ஃபேஸ்க்கு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் நேத்து நான் சொன்னேன். ஸோ இப்போ இந்தியா அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரோட ரோலுமே, அஸ்வினோட ரோலு, ஜடேஜாவோட ரோலுமே போலிங் ஆல்ரவுண்டர் ஆயிடும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, when you come here they are playing two all-rounders who are batting all-rounders, that is Jadeja and Nitish Reddy. Okay, both put ம். together, what did you gain as a bowling unit? இப்ப நீங்க பும்ரா வந்து உங்களுக்கு நல்லா போட்டுட்டே இருக்காரு. ஒரு பும்ரா ஒரு 17 ஓவர் 49 ரன் விக்கெட் இல்லைன்னா உங்க நிலைமையில என்ன ஆகும்? தட் இஸ் ஒன்லி கொஸ்டின் ஐம் ஆஸ்கிங். ஸோ இப்ப மூணாவது பால் வந்து கேட்ச், கைக்கு நேரம் வர்ற கேட்ச் விட்டாரு ஸ்டீவ் ஸ்மித். நான் இந்த மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் கேட்ச் விட்டு நான் பார்த்ததே கிடையாது ஆனஸ்ட்லி. நேரா வந்து ஒரு லாலிபாப்பை விட்டாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் பாவம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. he deserve that luck என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் he made them pay. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா ஆடினாங்க. இப்ப நம்ம சொன்னது வந்து ஒன்னே ஒன்று தான் சார். இட் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் யூ. நீங்க எப்படி போகணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் நான் இருக்கேன்டா ஃபைட் பண்றதுக்கு அப்படின்ற 116 for 2 in 32 overs when you are starting the session, 51 for 4 in dire straits. அங்க வந்துட்டு 32 ஓவர்ல நீங்க 116 for 2 அப்படின்னீங்கன்னா அது ஒரு 9 out of 10 செஷனு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், பெரியப்பா பாத்தீங்கன்னா லெக் ஸ்டம்ப்ல கார்டு எடுத்து ஸ்டெம்புக்கு வெளியில பெருசா அவர் போல. ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம என்ன சொன்னோம்னா, whenever you are seeing anything in this eye predominantly blind விட்டு ஆடுக பெரியப்பா அப்படின்னு சொன்னோம். அவர் அட்லீஸ்ட் எனக்கு தெரியல இது வந்து அவரு பண்ணணும்னு பண்ணாரா இல்ல நார்மலா நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் யூ ஸ்டாண்டிங் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப். அதுக்கப்புறம் யூ நாட் கெட்டிங் க்ளோசர் டு ஆஃப் ஸ்டம்ப் அட் ஆல். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கேட்கிறேன், when you are only between மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்ப் ஆர் லெக் அண்ட் மிடில் ஸ்டம்ப் அங்க இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபோர்த் ஸ்டம்ப் ஃபிஃப்த் ஸ்டம்ப்ங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி ஃபர்தர் அவே ஃப்ரம் யுவர் ரீச். பர்டிகுலர்லி if there is some kind of a seam movement, the clouds are really hanging around அப்படிங்கும் போது விட்டு 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 ஆடணும். அவரு சரி இன்னைக்கு கொஞ்சம் அடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சேன், திருப்பி வழக்கம் போல அப்படி வெளியே ஹார்ம்லெஸ்ஸா வந்துட்டு நோண்டி அன்பார்ச்சுனேட்டா கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா இல்லையே, பிளேட். வழக்கம் போலன்னா காலைல வாங்கியிருப்பாரு. இல்ல அது அதை தான் நான் சொல்றேன் சார். இப்ப நான் அங்க இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், இந்த ரெண்டு கிரவுண்டு வான்ட்ரஸ் பிரிஸ்பேன்ல நான் என்ன சொல்லுவேன், நீ வந்துட்டு
மேக் ஷூர் தட் த ஃபுல்லர் லென்ஸ் நீ போடும்போது எவ்வளோ டைட்டா நீ ஆடுறன்றதை பொறுத்து இருக்கு. உன்னோட பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல் எல்பிடபிள்யூ போல்டு அதையே தொடர்ந்து அவங்க எடுக்கிறாங்க. இஃப் யூ ஆர் நிக்கிங் ஐ டோன்ட் மைண்ட். கோலி பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல் வந்து நிக்கிங்னா இஃப் இஸ் கெட் அவுட் எல்பிடபிள்யூ ஆர் போல்ட் ஐம் ஃபைன். ஐம் அட்லீஸ்ட் புஷிங் த ஆப்போனன்ட் டு பிளான் பி. அந்த பிளான் பிலையும் நான் அவுட் ஆனேன்னா அன்பார்ச்சுனேட்டா எனக்கு நேரம் சரியில்லை, இல்லைன்னா வந்துட்டு ஐம் டெரிபிளி அவுட் ஆஃப் ஃபார்ம். அதை தான் நீங்க ஒத்துக்கணுமே ஒழிய. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜடேஜா வந்து பிரில்லியண்டா ஆடினாரு. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏயா 31 ரன் இருக்கும்போது அவன் எல்லாத்தையும் பவுண்டரி லைன்ல வச்சுட்டு ஷார்ட்டா போடுறாங்க, அந்த நேரத்துல வந்து யூ ஃபெல் ஆன் டு த ட்ராப்னு. அந்த சுச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. 230, இப்போ 30 ரன் மேல இருக்கு உங்களுக்கு. சரி ஓகே நான் செட்டில் ஆயிட்டேன், லெட் மீ ட்ரை அண்ட் ஸ்லாக். அந்த சுச்சுவேஷன்ல அவருக்கே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா தான் இருந்தது ஹோப்ஸ், ஃபாலோ ஒன் அவாய்ட் பண்ண முடியுமான்னு. சரி லெட் மீ பிளே சம் ஷார்ட்ஸ்னு அன்பார்ச்சுனேட்டா ஆண்டி அவுட் ஆனாரு. அந்த டிஸ்மிஷனை நீங்க குறைய சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கிரிட்டு டிட்டர்மினேஷன் காமிச்சா ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ ஃபால்டட். ஓகே, அங்க அவங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் பாருங்க, ரெண்டு பேரும் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடினாங்கும் போது இவங்களே என்ன நினைக்கிறாங்க, நம்பர் 10 நம்பர்ல வந்து நீங்க ஒரு 4 பேரை நீங்க இது பேக்வர்ட் ஸ்கொயர் லெக், லெக் ஸ்லிப், ஷார்ட் லெக்னு வச்சு போட்டீங்கன்னா பயந்துருவாங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல யாரும் பயப்பட மாட்டாங்க. புவரஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஸ்திரேலியா பண்ணது. பியூட்டிஃபுல்லான ஆகாஷ் தீப் மிட் ஆஃப் இல்லாம போட்டாங்க அவருக்கு. அவர் என்ன பண்ணாரு, பவுன்சர் ஜட்ஜ்மெண்ட் அப்படியே நோண்டி நோண்டி மிட் ஆஃப்ல வந்து ஒரு 2 ரன் அடிச்சாரு. இன்னொன்னு நான் வந்து உங்களை கேட்கிறேன், இதை வந்து நீங்களும் ஹைலைட் பண்ணீங்க. ஐ வாண்ட் யூ டு கிவ் அ ரிப்ளை டு வாட் ஐம் சேயிங். அதாவது ஃபாலோ ஆன் வந்த உடனே பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து கோச்சும் பண்ணாரு, விராட் கோலி பண்ணாரு, எல்லாருமே பண்ணாங்க. ஓகே, அதை வந்து எல்லாரும் வந்து ஒரு கேலி கூத்தா சொல்றாங்க. ஓகே, ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணிட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரி, டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்ச மாதிரி இல்லை. நான் அதை இந்த ஆங்கிள் நான் எப்படி எடுத்துப்பேன்னா, ஹவு மச் இட் மீன்ஸ் ஃபார் தெம். ஸோ ட்ரூ, வெரி ட்ரூ. தே ஃபீல் தட் ஓகே ஃபைன், இது ஒரு பெரிய பாதாளத்தை நான் தாண்டிட்டேன், எனக்கு ஐ ஸ்டில் ஹேவ் அ ஹோப் டு கம் பேக் அண்ட் பீட் தம் இன் த நெக்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ், வின் த சீரிஸ், வின் பிஜிடி, கெட் ஆன் டு WTC ஃபைனல்ன்றது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். இப்ப நான் அங்க உட்காந்துட்டு இப்ப எல்லாரும் வந்து அவர் கிண்டல் பண்றாங்க, வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னு. அதுவும் ஒரு சில ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து இப்ப பாகிஸ்தான்ல இருந்து ஒரு சில ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து இது பண்றாங்க, இதுக்கு வந்து நாங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் தோத்திருந்தா கூட பரவாயில்ல, நீ நீ எத்தனை டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்க நீ பாகிஸ்தான் ஆஸ்திரேலியால. நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த காம்ப்ளாண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க, நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இது இந்த உட்வர்ட்ஸ் ட்ரை பாடுறதா உட்வர்ட்ஸ். குடிச்சான்ற நான் பார்த்ததே கிடையாது. நீ ஆனாலே இன்னிங்ஸ் நீப்பிட்டு 2.5 நாள்ல நீ டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வர. நீ வந்துட்டு இப்ப இவன் ஒரு மேட்ச் 295 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க இந்தியா, 2 டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சு தேர்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து அவனை ஹேட்ரிக் ஹேவ் அ சான்ஸ் டு வின். தட் இஸ் வாட் இட் மீன்ஸ் ஃபார் தம். That shows that they still have a belief they can save this test match, go on and win the next 2 test matches. இதை நான் ட்ரோல் பண்ணவே மாட்டேன், எல்லாருமே ட்ரோல் பண்றேன். கௌதம் கம்பீர் இப்படின்றானா, proud of கௌதம் கம்பீர், they still have hopes அப்படிங்கும் போது I will never troll them. This is what exactly is needed. இப்ப நான் என்ன சொன்ன, 170 அந்த மாதிரி வருவாங்க, ஃபாலோவான் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா 170 வந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கேரக்டரை காட்டணும்னு அதை எக்ஸிடே பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து சுத்தணும் நாளைக்கு ஒரு 20 ரன் கண்ணப்புன்னு தேர்ட் மேனுக்கு மேல பாயிண்ட் மேல 6 அடிக்கணும். இந்த ஆட்டிடியூட தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க தோக்குறீங்களா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, சரண்டர் ஆகாம நீ ஃபைட் பண்றியா, இதான் என் ஆம்பளை. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ வாண்ட். And India is definitely not going to give up this series as people expected after the drubbing they received in the second test. அதுதான், அதை பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளே வந்து ஃபாலோ ஆன் அப்பாடா அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க அதை பண்றதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. சரி இவங்க உடல, தே ஆர் கோயிங் டு ஃபைட் இட் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. ஸோ பர்சனலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா கம்பீர்லாம் வந்து அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை, நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஒரு மாதிரி அவர் ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாரு. பட் அவ்வளோ ஒரு இட் ஷோஸ் ஹவு மச் இட் மீன்ஸ் அந்த ஒரு ரன் டு தெம். கோலி, ரோஹித், கம்பீர் எல்லாரும் அப்படி பண்ணும்போது ஸோ தே ஆர் நாட் கிவிங் அப், தே ஆர் கோயிங் டு ஃபைட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, நம்மளா ஹாப்பியா இருக்குது. ஸோ தட் வைஸ் இட் இஸ் குட். பட் பார்ப்போம், நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க. பட் தென் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது ஒரு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாளைக்கு என்ன, இப்போ கொஞ்சம் பேராசைப்பட்டு நான் சொல்றேன், என்ன நாளைக்கு கொஞ்சம் அடிச்சுட்டு ஆஸ்திரேலியா ஒரு 100 ரன்னுக்குலாம் அலௌட் ஆக முடியாதா? அதாவது முடியாதுன்னு எதுவும் கிடையாது சார். இந்த சேம் சுச்சுவேஷன்ல சவுத் ஆப்பிரிக்கா பீட் ஆஸ்திரேலியா 2001 அந்த கேப் டவுன் டெஸ்ட் மேட்சை யாருமே மறக்க மாட்டாங்க. 196 ரன் லீடு கொடுத்துட்டு அரை செஷன்ல ஆல் அவுட், 47 ஆல் அவுட். முடியாது இல்ல,
இப்ப 36க்கு அவன் ஆல் அவுட் பண்றான் அடியில, இல்ல நம்மளால முடியாதா? முடியாதுல்ல, எதுவும் கிடையாது. பட் ஹானஸ்டா நான் என்ன நடக்கும்ன்றத உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாளைக்கு 98 ஓவர் இருக்கு, ரெண்டு சேஞ்ச் ஓவர் இன்னிங்ஸ். இந்தியா ஆல் அவுட் ஆகும்போது 2 ஓவர், ஆஸ்திரேலியா டிக்ளேர் பண்ணும்போது 2 ஓவர். 94 ஓவர் இருக்கு, ப்ரொவைடட் வெதர் டசன்ட் பிளே ஸ்பாயில்ஸ் போட்டு 94 ஓவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஒரு 4 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிடுறாங்க. 90 ஓவர், ஒரு 180 ரன்ஸ் லீடு. அவன் என்ன பண்ணுவான்னு நான் சொல்றேன், அவன் 20 ஓவர் ஆடுவான். அவன் 20 ஓவர் ஆடி தே வில் ட்ரை அண்ட் ஸ்கோர் பிட்வீன் 110 அண்ட் 120. வீசி இந்தியாவுக்கு வந்து 70 ஓவர்ல 300 டார்கெட் கொடுப்பாங்க. தட் இஸ் வாட் தே வில் ட்ரை அண்ட் டூ. ஏன்னா அப்ப அவங்களுக்கு அதான் என்ன சொல்றேன், இன்னொன்னு ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது திருப்பி சொல்லிடுறேன், தேர் நாட் கோயிங் டு எக்ஸ்போஸ் மோர் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் இவர் பேட் கமின்ஸ் ஃபார் லாங் ஸ்பெல்ஸ். நேதன் லைன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நான் இந்த இந்தியன் திங்க் டேங்க்ல இருந்தேன்னா என்ன பண்ணுவேன், 70 ஓவர் யோ டிஃபென்ஸ் ஆடிடியான்னுவேன். நான் என்ன பண்ணுவேன், நீ 30 ஓவர் மெல்பர்ன்ல இதுல பிரிஸ்பேன்ல திருப்பி சொல்ற ரன்னு வந்துனே இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்க 2.2ல நீங்க மத்த இது மாதிரி அடுத்துட்டு மெல்பர்ன்ல ரன்னே வராது. இங்க வந்து நீங்க என்ன 30 ஓவர்ல ஒரு 90 ரன் நீங்க எதுவுமே பண்ணாதே. 90 30 ஓவர் 180 பாலையும் வெல்லப் பண்ணீங்கன்னா கூட அங்கங்க பவுண்டரி வந்து 90 ரன் வந்துடும். 30 ஓவர் நீங்க 90 ரன் அடிச்சிட்டீங்கன்னா மீதி என்ன, 40 ஓவர்ல 210 ரன். நீங்க வந்து எப்படி யோசிக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டீங்கன்னா விடுறா குதிரையை வேகமான்னு சொல்லிட்டு சாட்டையால அடிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்தியா வந்துட்டு இப்ப திருப்பி நான் சொல்றேன், இதை தான் ஆஸ்திரேலியா பண்ணுவாங்க. இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் சேஃபா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 65 ஓவர்ல 300 கொடுப்பாங்க. கம்ப்ளீட்லி ஷட் இந்தியா அவுட் ஆஃப் தி காம்படிஷன் when it comes to the chase. 65 ஓவர்ல 300னாலும் லாஜிக் அதே தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீ 30 ஓவர் நீ பொறுமையா ஆடு, 30 ஓவர்ல நீ 90, மீதி 35 ஓவர்ல 210 6 ஓவர் இருக்கா, போங்கடா டார்கெட்டுக்கு. டப்பு டிப்புன்னு விக்கெட் விழுந்துன்னா அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சேஃப் ஆடிடலாம். பட் வாட் எவர் டார்கெட் தே கிவ், த மென்டாலிட்டி ஷுட் பி டு பேட் 30 overs வித்தவுட் லூசிங் விக்கெட், தென் கோ ஃபார் த டார்கெட். நீங்க சொல்ற மாதிரி 100க்குள்ள ஆல் அவுட் பண்ணி சேஸ் பண்ண சான்ஸ் இருக்கான்னு சொல்றத விட தே ஆர் கோயிங் டு டிக்ளேர் இந்தியா டு பிளே அண்ட் பிரஸ் பாசிட்டிவ்லி ஃபார் வின். வின் பண்ணலனாலும் பரவாயில்ல, பயத்தை கலப்பணும் கோயிங் ஃபார்வர்ட் டு த மெல்பர்ன் டெஸ்ட் மேட்ச். லைட்டா நம்மளும் பேராசைப்பட ஆரம்பிச்சிட்டோம் பீடா. இந்த டெஸ்ட் இந்த சீரீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பிஜிடி அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் கிடையாது, பும்ரா த கோட் டிராஃபி. ஸோ அந்த பும்ரா த கோட் வந்து நமக்கு எதையாவது ஸ்பெஷலாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு பாவம். நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஸோ நீங்களும் வந்து லைட்டா இப்போ உங்களோட எட்ஜ் என்ன? இப்பயும் அதே எட்ஜ் இந்த 77 23ல தான் இருக்கு. ஆனஸ்டா சொல்றேன், அதுல 17% வந்து மழை, 6% தான் இந்தியாவுக்கு. When you give 6% பேராசை, 18% மழை. இல்ல 6% சொல்றதே ஒரு பெரிய இதுதானே ஒழிய. ஏன்னா இன்னொன்னு நான் சொல்றேன், என்ன பேராசை தான். பொறுத்த என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க முடியாதா 100 ரன் போல ஆல் அவுட் பண்ண, முடியாதுன்னு நான் சொல்ல. பட் இட் லுக்ஸ் ஹைலி அன்லைக்லி கன்சிடரிங் ஹவு அதர் சீமர்ஸ் ஆஃப் போல்ட் அண்ட் த சப்போர்ட் ஆஃப் நிதிஷ் ரெட்டி அண்ட் ரவீந்திர ஜடேஜா இஸ் கான். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இப்ப பும்ரா வந்துட்டு 6 ஓவர் போடுவாங்கன்னா இந்த 20 ஓவர்ல பும்ரா 6 ஓவர்ல 17 ரன் ஆடிட்டு மீதி வர்றவங்கள தான் சுத்து சுத்து ஆஸ்திரேலியாவோட ஆட்டிடியூட நான் சொல்றேன். They will always try and see whether they can find anything out of anywhere to win தான் பார்ப்பாங்க. மத்த டீமா இருந்தா என்ன பண்ணுவாங்க, ட்ராகாஜி 90 ஓவர்ல 75 ஓவர் ஆண்டினா கால் ஆஃப் பண்றாங்க, 75 ஓவர்ல 222க்கு 3 அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணடா இவனை. அந்த ஆட்டிடியூட்ல ஆஸ்திரேலியா கிடையாது. இங்க இருந்து ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அந்த கல்ச்சர் தான் அவங்களுக்கு இருக்கே ஒழிய டெஃபினட்டா மழை வரலன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் இன்ட்ரெஸ்டிங் சேஸ். பண்ட் வந்து பெருசா பிக்சருக்கு வரல, இல்லு பெருசா பிக்சருக்கு வரல, கோலி பெருசா பிக்சருக்கு வரல, இன்ஸ்பைட்டர் ஸ்கோரிங் வெரி குட் 100 in பெர்த் பெருசா பிக்சருக்கு வரல. ராகுல் இந்த கிளிம்ஸ் ஆஃப் கிளாஸ் தெரியுது. அதே மாதிரி ஜெய்ஸ்வாலும் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு பெருசா பிக்சருக்கு வரல. நீ திமிரா வந்து 70 ஓவர்ல 290 அந்த மாதிரி நீ கொடுத்த, there is a good chance that India is going to come back. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஹோப்ஸ் இல்லாம பேசுறாங்க. எப்படியா நீ வந்து இப்ப நான் போட்டேன் இந்தியா வந்து ஃபாலோவனா அவாய்ட் பண்ணலனாலும் டிராப் பண்ணிடுவாங்க, டெஸ்ட் ஆஸ்திரேலியா ஜெயிக்க முடியாதுன்னு அது ஒரு சிலர் போடுறாங்க. நீ எப்படி இந்த மாதிரி சொல்ற, பட்டு பட்டுன்னு 1/2 மணி நேரத்துல 3 விக்கெட் விழுந்துருப்பாரு, வேலைக்கே ஆகாதுன்னு. இன் மை ஒப்பீனியன் அதுதான் நான் சொல்றேன். இது வந்து டிரா லூம்ஸ் லார்ஜ் highest portion. If you see what is going to choose from the result verdict, it is going to be draw. செகண்ட் இது எப்படின்னா உங்களுக்கு இன்னொன்னு வந்துட்டு ஆஸ்திரேலியா வித் போலர் லெஸ், தேர் சான்சஸ் ஆஃப் வினிங் த டெஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ரீம்லி அன்ரியலிஸ்டிக்.
என்ன பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அதர்வைஸ் நாளைக்கு இந்தியா என் கையில மூஞ்சில கறி பூசினார் ஒழிய. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 4.6 4.7 அண்ட் ஓவர் நீ இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஸ்டார்ட் வந்தது. இந்தியா வில் ராதர் ஹவ் மோர் சான்சஸ் ஆஃப் வின்னிங். ஆஸ்திரேலியா கண்டிப்பா அந்த சான்ஸை ஓபன் அப் பண்ணுவாங்க. லெட் அஸ் see what happens tomorrow. அதான் பீடா, என்னை பொறுத்த வரைக்கும் கேவலமா தோத்தோம் அப்படின்னு இல்லாம இந்த வடிவேலே வாங்கடா வாங்கடா அடுத்த டெஸ்ட் மேட்ச் வாங்கடா அப்படின்ட்டு ஆட்டோல ஏறி போயிடலாம்ல, அந்த அந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம. ஸோ வில் சி வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ. அப்போ உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. மழை கண்டிப்பா பெய்யும். இந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் சொல்லிட்டாங்க. தப்புமா காபா தலைவெறித்து ஆடும் மழையெல்லாம் இங்க இருந்தே போடுறாங்க. இந்த சென்னைக்கு போடுற மாதிரி நம்ம மழை அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மழை என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். நீங்க உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. மழை உங்களுக்கு ஒரு 20 ஓவர் போச்சுன்னா கூட அவங்களும் கடை மூடிடுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தென் தே டோன்ட் வாண்ட் டு ரியலி புட் எனி ஸ்ட்ரெஸ் ஆன் தேர் bowlers who have ஓவர் ஒர்க் லாட். ஏன்னா உங்களுக்கு மிச் மார்ச் கான்ட்ரிபியூட்டே பண்ணல. வித் பால் 2 பால் தான் போட்டு 2 ஓவர் தான் போட்டிருக்காரு மிச் மார்ச். அதுக்கப்புறம் நேதன் லைன் பாருங்க, அந்த டைட்டா 21 ஓவர்ல 54 ரன் போட்டிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் லோடு ஷேர் பிட்வீன் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க். இப்ப நீங்க திருப்பியும் போய் ஹெவி லோட்ல போயிட்டு நாளைக்கு ஒரு 20 ஓவர் அவங்க போட்டி யாராவது ஒருத்தருக்கு காஃப் ஸ்ட்ரெயின் அவ்வளவுதான், இல்லைன்னா மிச்ச மாதிரி ஐபிஎல் ஆட மாட்டார் அப்புறம். அதை தான் சொல்றேன். இப்ப இவங்களே எப்படி யோசிப்பாங்க, மழை வரல 98 ஓவர் நடக்குது, சன் இஸ் பிளேசிங் அப்படின்னா 4 ஓவர் மேல நாளைக்கு ஆட மாட்டாங்க. நாளைக்கு வந்தோடனே 2 பேரும் சுத்ததா போறாங்க, ஜஸ்பிரீத் பும்ராவும் ஆகாஷ் தீப்பும், வச்சு ஹைலி அப்ரிஷியேட். மூஞ்சிக்கு மூஞ்சிக்கு தான் போடுவாங்க. நாளைக்கு டிஃபென்ஸ் ஆனோம் கூட நாளைக்கு வந்து வீசு வர்ற வரைக்கும் வரட்டும். இப்போ ஆஸ்திரேலியா வந்து the only thing what they got to do is ஒரு எண்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 ஓவர் ஸ்பெல் ஸ்டார்க்குக்கும் கமின்ஸுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைனை ஒரு எண்டு ஃபுல்லா போட விடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா ட்ரை பண்ணுவாங்க. if they feel that they can make India bat between 65 to 70 overs, then they can see whether they got a chance to go for a victory ன்னு. நீங்க நாளைக்கு வரீங்க, ஒரு 10 நிமிஷம் பிளே, இந்தியா ஆல் அவுட், 20 ஓவர் மழையில போகுது, லஞ்சுக்கு 40 நிமிஷம் இருக்குன்னா நான் சொல்றதை அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே 65 ஓவர் தான் பிளே இருக்கா, 50 ஓவர் ஆனா வி கேன் ஷேக் ஹேண்ட்ஸ் அண்ட் மூவ் அவே ஃப்ரம் த டெஸ்ட் மேட்ச். சரி 50 ஓவர் பேட்டிங் பிராக்டிஸ் இருக்கட்டும். இப்போ லபுஷேன்ல ரன் அடிக்கல, மெக்ஸ்வீனி வந்துட்டு பெருசா ரன் அடிக்கல, கவாஜா பெருசா ரன் அடிக்கல, ஆடுங்கடா 50 ஓவர் காஜ் ஆடுங்கடா அப்படின்னு கொடுத்துருவாங்க. மழை வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் செஷன் உங்களுக்கு சுத்தமா மழை வரலன்னா ஆஸ்திரேலியா will try and force things to happen which can get into favor of India if they bat the way what we are discussing. 30 ஓவர் ஒரு விக்கெட் மேல போக கூடாது. then you are going to see something very interesting. let us see what happens. what we are very heartened about is the fight India put up. நீங்களும் அதை ஒத்துக்கிட்டீங்க. நிதிஷ் ரெட்டி ரொம்ப நல்லா ஆடினாரு. he didn't score much runs but he showed that what is capable of. அப்ப அவரும் வந்து கேஎல் ராகுல் அவுட் ஆன உடனே அவரும் அவுட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி போயிருந்திருக்கும் இது. இன்னொன்னு எனக்கு ஒண்ணு கேட்கறேன் பிஃபோர் மீ க்ளோசிங் அவுட். நீங்க வந்து டிஎஸ்பி சார் இறக்கி விட்டுறீங்களேயா ஜஸ்பிரீத் பும்ரா, என்னையா அதெல்லாம் ஐடியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்தோடனே ஒரு புல் ஷாட் அடிச்சா இருப்பாருங்க. அப்பயே எனக்கு வந்து ஒரு தோணிச்சு, ஒருவேளை ஃபாலோவர் அவாய்ட் பண்ணுவாங்களா இவங்க 2 பேரும். ஒருவேளை நான் ட்வீட் போட்டு ஜிங்ஸ் ஆயிடுச்சுன்னா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு அந்த 6 ரொம்ப நல்லா அடிச்சாரு அப்படின்னு போட்டதோடு நிறுத்திக்கிட்டேன். That shows what kind of character is Jasprit Bumrah. That is a kind of 11 players you want to have in the side who is ready to fight. நாளைக்கு பார்ப்போம் ஒன் லாஸ்ட் டே என்ன நடக்க போகுது அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் தேர்ட் டேவே 4 விக்கெட்ஸ் 6 விக்கெட்ஸ் எடுக்கலன்னா டிரான்னு சொன்னோம். இப்பதான் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வெதர் அண்ட் த டைம் கன்ஸ்டன்ஸ் வாட் தே ஹேவ். we will expect India to put a fight, not only to draw the test match, really push Australia to the corner and put them pressure on saying that we are here to compete. We will come back tomorrow and finish the proceedings and what happened and where it all stands before they go for the 4th test match in Melbourne with a review your only Octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye-bye.